ಅಮ್ಮ ತಿರುಮಲೇಶ್ವರ ಗಣೇಶನವರು ಪಾರ್ಟ್ನರ್ಶಿಪ್ ಆಗಿ ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಮುಂದೆ ನಾನು எங்க பொண்ணுக்கு குழந்தை ஆகணும்னு 8வது வாரம் கட்டுறாங்க நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மருமகளுக்கு குழந்தை ஆகணும், கஷ்டம் தீரணும், மற்றபடி வீட்டில் எல்லாம் பிரச்சனை இல்லாத சந்தோஷமாக இருக்கணும், இதுக்காக கட்டுறோம். இந்த வீடியோவில் நான் உங்களை 12 மணி நேரம் பயணம் பண்ணி கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான கம்பளிபுரம் காட்டேரியம்மா கோவிலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். கம்பளிபுரம் காட்டேரியம்மாவை பார்க்குறதுக்கு நாங்கள் முதல்ல ஒசூர் வந்துட்டோம். ஒசூரில் இருந்து மாலூர் போனோம். மாலூரில் இருந்து ஹொஸ்கோட்டை அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனோம். ஹொஸ்கோட்டையில் இருந்து ஆட்டோவில் நம்ம கம்பளிபுரம் காட்டேரியம்மாவுக்கு போயிட்டோம். இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம், இந்த கோவிலில் நான் இதுவரை பார்க்காத வித்தியாசமான பிரார்த்தனை பரிகாரங்களை பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற சக்தி வாய்ந்த காட்டேரியம்மன் இங்கே வர்ற எல்லா மக்களோட பிரச்சனைகளையும் சரி செஞ்சு அனுப்புகிறாங்க. கம்பளிபுரம் காட்டேரியம்மன் கோவிலை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்தை சுற்றி தான் மக்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நேர்த்திக்கடனுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு சிவப்பு கலர் துணியில் முடிஞ்சு கட்டுறாங்க. வாங்க பார்ப்போம். சூப்பராக இருக்கு இங்கேருந்து பார்க்க. பாருங்க மக்களே, பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தில் ஒரு தண்டு ஒரு கிளை கூட தெரியாமல் எல்லா இடத்துலையும் அந்த தேங்காவை காணிக்க முடிஞ்சிருக்காங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல 2 ஆலமரம் இருக்குது, ஒன்றும் இல்லை 2 ஜோடியாக இருக்குது. இந்த இடத்துல தான் எல்லாரும் நேர்த்திக்கடனை கட்டிட்டு அந்த 108 அவங்க இப்போ பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி பரிகாரம் சொல்லுவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இந்த மரத்தோட எல்லா பக்கட்டும் இந்த மாதிரி தேங்காவை கட்டிடுறாங்க, நேர்த்திக்கடனை கட்டிடுறாங்க. என்ன சொல்கிறது, லட்சக்கணக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தேங்காய். அந்த மாதிரி கூட்டத்தை எதிர்பார்க்கல. இங்கே எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நம்ம வந்து அந்த சைடு போக முடியல, அந்த சைடு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த சைடு போக முடியல. எவ்வளோ பேர் போய்கிட்டு இருக்காங்கன்னு மரத்தோட மேலே அந்த இடத்துலலாம் போய் கட்டியிருக்காங்க பாருங்களேன். நீங்கள் எதுக்காண்டி கட்டுறீங்க? நிறைய கோரிக்கை இருக்கு, ஆனால் எல்லாத்துக்கும் வேண்டின்னு கட்டுறேன். நான் மருமகளுக்கு குழந்தை ஆகணும், கஷ்டம் தீரணும், மற்றபடி வீட்டில் எல்லாம் பிரச்சனை இல்லாத சந்தோஷமாக இருக்கணும், இதுக்காக கட்டுறேன். 8வது வாரம் நான் கட்டியிருக்கிறேன். சரிம்மா. எனக்கு நிறைய நடந்திருக்கா? நல்லது நடந்து கட்டுறனால உங்களுக்கு நல்ல விஷயம். ஆமாம், ரொம்ப நல்லது நடந்திருக்கு. சரி சரி. நீங்கள் எந்த ஊர்? நாங்கள் இதே ஊர், பெங்களூர். இந்த மாதிரி 9 வாரம் கட்டுறாங்களாம். 9 வாரம் கட்டி முடிச்சா தான் அவங்க நினச்சது எல்லாமே நடக்குமா. குழந்தை இல்லாது திருமணம் நடக்கிறது, வேலை நல்லபடியாக வர்றது எல்லாமே. என் அம்மா வந்து பெங்களூர் தானா, 9வது வாரம் கட்டுறாங்களாம். இதுக்கு முன்னாடி கட்டியிருக்காங்களாம், நல்லபடியாக நடந்திருக்காங்க எல்லாமே. இதில் 2 மரம் இருக்குது. ஒன்று காட்டேரம்ம மரம், ஒன்று முனேஸ்வர மரம். அதனால 2 சுற்றினா தான் அந்த பழம் கிடைக்கும். புரியுதா? அந்த கார்னரில் பார்த்துருக்குறீங்களா? ஆமாம், அவங்க 2 பேர் தான் 2 மரம். சரி, அதனால் இது 2 சுற்றினா நம்ம எதை வேண்டிக்குன்னா கூட எல்லாமே சுற்றணும். 108 தடவை. அதெல்லாம் 2 சேர்த்து தான் இருக்குது. 2 சேர்த்து தான் இருக்குது. அதனால் 2 சுற்றணும். காட்டேரியம்மா, இன்னொருத்தவங்க முனீஸ்வரர். அது 2 இருக்கிறதுனால தான் இங்கே எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது இந்த இடம். அங்கே கோயில் அம்மா அங்கே இருக்கிறாங்க, இங்கே 2 பேர் இருக்கிறதுனால இது எவ்வளோ சுற்றினா நாங்கள் சொல்லுவாங்க. நம்ம பிரச்சனை எதுன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க. 108 இல்லை 48ன்னு சொன்னால் அது 9 வாரம் வரணும். 9 வாரம் வந்து அதெல்லாம் பண்ணிட்டு போனால் எல்லாருமே 9 வாரம் வரணும். அப்படிதான் 9 இல்லை, அப்படி இல்லை. எதனா பிரச்சனைன்னா 9 வாரம் வரணும். பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி வரணும். எது இல்லைன்னா நம்ம வந்து சாமியை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு ஒரு 5 ரவுண்டு 10 ரவுண்டு 9 ரவுண்டு போட்டுட்டு அம்மாவை கும்பிட்டு. நான் வந்து இதுவரை வந்து பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோலாம், ஏகப்பட்ட கோயிலுக்கு போயிருப்போம். இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை பண்ணி நான் இதுவரை பார்த்தே இல்லை. எனக்கே வந்து பார்த்து அதிர்ச்சி ஆயிடுச்சு. இவ்வளோ காலம் நான் இந்த மாதிரி ஒரு கோயிலை பார்த்தே இல்லை. இங்கே பார்த்தீங்களா, அந்த பிரம்மாண்டமான அந்த பிரார்த்தனை தேங்காய் தொங்குது பாருங்கள். அந்த இடையில தான் நிற்கிறேன் பாருங்கள். இதுக்குள்ளே வந்தாலே அந்த நாள்பட்ட தேங்காய் ஒரு வாடை வரும் தெரியுமா, தேங்காய் எண்ணெய் வாடை.
அந்த ஸ்மெல்லு வருது, வேற லெவலில் இருக்குது. நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணிட்டு கட்டுறீங்க? நான் எங்கள் பொண்ணுக்கு குழந்தை ஆகணும்னுட்டு. குழந்தை இன்னும் இல்லை? இன்னும் இல்லைங்க. நீங்கள் எத்தனாவது வாரம் கட்டுறீங்க? இது 8வது வாரம் கட்டுறேங்க. 8வது வாரம் கட்டுறீங்க? ஆமாம். சரி சரி. நீங்கள் எந்த ஊருமா? நம்ம இங்கே பைரத்தி. பைரத்தி, பெங்களூர். பெங்களூர். சரி சரி, சூப்பர்மா. நம்பிக்கையோட வரேன். நம்பிக்கையோட வரீங்க? வரேன். நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி சரி சரி. காட்டேரி அம்மாவை ஆமா சக்தி வாய்ந்தவங்க நினைக்கிறீங்க? ஆமா, அதனால தான் வரவங்க. எனக்கே யாரோ சொல்லி தான் வந்தேன். சரி சரி, கண்டிப்பா நடக்குங்க. சூப்பர் சூப்பர். நீங்களும் கட்டுறீங்களா? நேர்த்தி கடன் பண்றீங்களா? இப்போ தான் 2வது வாரம் வேண்டி இருக்கிறேன். நடக்கிற இது வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பா சக்தி வாய்ந்தம்மன் கண்டிப்பா எல்லாரும் வரணும். இப்போ வராங்க, அந்த கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும், பலன் கிடைக்குது. சரி சரி சரி. உங்க பேர் என்ன? சந்திரசேகர். சந்திரசேகர். எந்த ஊர்? பெங்களூரா? பெங்களூர் தான். பெங்களூர். இந்த சுத்துறாங்களே எத்தனை தடவை சுத்துவாங்க? 108 வாட்டி. 108 தடவையா? ஒரு ஆள் 108 தடவை சுத்தணுமா? வாரம் 104 இருக்கு. அப்புறம் 48 கூட இருக்கு. அப்ப சுத்துறவங்களாம் 108 தடவை சுத்துறாங்களா? இப்பதான் 108வது முடிஞ்சது. நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? நான் அரௌண்ட் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். 6 மணிக்கு. 6 மணிக்கு 108 ஃபர்ஸ்ட் முடிஞ்சது. இப்பதான் முடிஞ்சிருக்கு. முடிஞ்சது. இப்போ வந்து 9 ஆச்சு பாருங்க. அண்ணன் வந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களாம். தேங்காய் கட்டது மட்டும் இங்கே நேர்த்தி கடன் இல்லை, 108 தடவை சுற்றணும். பயங்கரமான நேர்த்தி கடன். அண்ணன் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களாம். இப்போ மணி 9 ஆச்சு. இப்போ 9:30 தான் முடிக்கிறாங்க பாருங்களேன். எல்லா வயசுக்காரங்களும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு பிரார்த்தனை இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இது பெரிய ஆலமரம். ஆலமரம் ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். நீங்கள் ஆலமரத்தில் ஒரு விழுதை பார்க்க முடியாது, அது மாதிரி ஒரு தண்டை பார்க்க முடியாது. எல்லாமே பாருங்கள் தேங்காவோட கவராக இருக்குது பாருங்களேன். பாருங்கள், நீங்கள் கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே இந்த லைனில் தான் போகணும். உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த மரத்தில் கட்டுறதுக்கு தேங்காவோட அந்த சிகப்பு துணியோடு சேர்த்து கொடுப்பாங்க. அதை இந்த இடத்துல கொடுப்பாங்க, இங்கே வாங்கிக்கிறலாம். நாங்கள் அப்படியே 1 by 1 உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் வந்து தேங்காய் வாங்கிக்கலாம், இல்லாட்டி அங்கே போயிட்டு காட்டேரி அம்மாவை கும்பிட்டுக்கலாம். எவ்வளோண்ணே ஒன்று? 100 ரூபான்னு சொன்னீங்களா? இங்கே 300. இது ஸ்பெஷல் கவுண்டரு. 300 ரூபாய் இருக்கும். அங்கே வந்து 150 ரூபாய் இருக்கும். இது ஸ்பெஷல் கவுண்டர் 300 ரூபா. பாருங்கள், இங்கே உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி தேங்காய் வாங்கிக்கிறணும். தேங்காய் வாங்கிட்டு நீங்கள் நேராக போயிட்டு நம்ம காட்டேரி அம்மனை கும்பிட்றணும். மக்களை பாருங்கள், இது இங்கே நீங்கள் இந்த தேங்காய் வாங்கினீங்கன்னா 300 ரூபா. இது வந்து ஸ்பெஷல் கவுண்டரு. அங்கே நீங்கள் வாங்கினீங்கன்னா 150 ரூபா. பாருங்கள், அங்கே 150 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பாருங்கள். வாங்கிட்டு நீங்கள் இப்படியே வந்துடணும் காட்டேரி அம்மாவை கும்பிட்றதுக்கு. ஒட்டுனா பிரச்சனை இல்லை, விழுந்தா பிரச்சனை. அந்த காயினை ஒட்டுறதை முடிச்சுட்டு வந்தீங்கன்னா நேரம் அந்த கவுண்டருக்கு போயிடலாம். நம்ம சன்னதியிலேருந்து வெளியே வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து என்னென்ன பண்ணணும்னா, ஸ்பெஷல் கவுண்டர் இருக்குது, 300 ரூபா தேங்காய் வாங்கிக்கலாம். இல்லாட்டி நார்மல் கவுண்டர் இருக்குது, 150 ரூபா தேங்காய் வாங்கிக்கலாம். அதை வாங்கிட்டு பிரச்சனை இருந்தால் அதை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே சன்னதிக்கு பின்னாடி வந்தோம்னா காயின் விட்டுறாங்க. சன்னதியை விட்டு வெளியே வந்தால் குழந்தை இல்லாதவங்க பாருங்கள், இந்த வேலை கிடைக்கணுங்கிறவங்க, ரொம்ப பிரார்த்தனை இருக்குது, முடியாமல் இருக்கிறவங்க, இந்த மாதிரி எழுதி அவங்க பிரார்த்தனையை ஃபுல்லாக அந்த மரத்தில் கட்டுறாங்க. காட்டேரி அம்மாவோட சக்தினால் இதெல்லாம் நடக்கிறதுனால தான் இவ்வளோ கூட்டத்தை நம்ம பார்க்க முடியுது. பாருங்க, அடுத்து வந்து இந்த இடத்துல காட்டேரி அம்மாவோட ஃபோட்டோஸ்லாம் விற்கிறாங்க பாருங்கள். பாருங்கள், இந்த இடத்துல வந்து நெய்யேற்றுறதுக்கு இந்த வெள்ளத்தால் பாருங்கள், இது 9 வெள்ளம். 9 வெள்ளத்தில் விளக்கேற்றுறதுக்கு இங்கே விற்கிறாங்க. இது எவ்வளோக்கா? 230. 230 ரூபா இந்த 9 விளக்கு ஒரு தட்டு. அடுத்து வந்து நம்ம கவுண்டருக்கு போகிறோம் பாருங்கள். இந்த கவுண்டரில் தான் அவங்களுக்கு வந்து எழுதி கொடுக்குறாங்க என்ன பிரச்சனை, என்ன பரிகாரம், அந்த பிரச்சனைக்கு ஏற்ற பரிகாரம் அப்படின்னு. 108 ಪ್ರದರ್ಶನ ಆಗಿಬಿಟ್ಟು 9 ವಾರ ಕೈ ಕಟ್ಟಿ 108 ಪ್ರದರ್ಶನ ಆಗಿಬಿಟ್ಟು 9 ವಾರ ಬಂದು 9 இடத்துல என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீ தான் இந்த இடத்துல டிக்கெட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கேற்ற பரிகாரம் இந்த இடத்துல இதை எதை பண்ணுங்கன்னு இந்த இடத்துல டிக்கெட் கொடுக்குற இடத்துலயே சொல்லிடுவாங்க. அந்த டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்துலேயே இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது பேய் கோளாறு, செய்வன கோளாறு இருந்தால் இந்த இடத்துல தடை பண்ணுறாங்க பாருங்களேன்.
இந்த தேங்காயெல்லாம் உடைச்சிருக்காங்க பாருங்க, இதெல்லாம் தடை பண்ணது. தாண்டி போனதுக்கு அப்புறம் உடைச்சிடறாங்க. இது எதுக்காக பண்றீங்க? ಇದು ಕೈ ಕಾಲು ಒಳಮು ಕೈ ಕಾಲು தலைவலி எதாவது எங்கன்னா 3 வழியில போற வழித்துல எதனா பண்ணு வச்சுருக்காங்க, அது தெரியாத தாட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கெல்லாம் கட் அடிச்சாக்கா அது கொஞ்சம் ஃப்ரீ ஆகும், சரியா பாதியா குறைஞ்சிரும். இது என்னென்ன பண்ணுவீங்க நீங்க? இது தடையான்னு அடிக்கிறாங்க. தடைக்காய் அதுல என்னமோ கட்டியிருக்கீங்களே, லிம்பு இருக்கும், வள்ளு இருக்கும், அது இது ஒரு கறி வருது, அதெல்லாம் இருக்குது. அது பச்சை சாமான். சரி பச்சை சாமானா அந்த சின்ன பானையில வச்சு தேங்காவோட சுத்திடுவீங்க, சுத்தி எலுமிச்சம்பழம் வைப்பீங்க. அதை வந்து சுத்தி கழிச்சிட்டு கீழே வச்சு உடைச்சிருவீங்க. இந்த இடத்துல உட்கார வைப்பீங்களே, கட்டாது எதனா மாட்டா மந்திரம் பண்ணிருக்காங்க, அங்க பிசாசு தேவம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, கை கால் உடம்பு யாரும் எதனா பண்ணிருந்தாக்க, யாராவது செய்வன பேய் பிரச்சனை என்னன்னாக்கா ஜோடி கட்டு போடுவாங்க, அது பேய் இந்தக்கே வந்துடுவாங்க, ஓடிடுமா? அவர் உடம்புல இருந்தாக்க வந்துடுது, ஓடிடும். கேஸ் கொடுத்துட்டு போய் நான் வரமாட்டேன்னா அம்மாலாம் அடிக்குது என்ன நான் போறேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அது என்னென்ன பண்ணுவீங்க? ஒரு சக்கரம் போட்டுக்கிறீங்களா? சக்கரை போட்டு ஜோடி கட்டு சக்கரை போட்டுருக்குது, அது நீம்பு, தேங்காய், நெமெண்ணு, அப்புறம் மட்டை இதெல்லாம் வச்சுட்டு அடிக்குவாங்க. அதை உடைக்க மாட்டீங்க? ஏதாவது நான் தேங்காயில் உடச்சிது பாரு, இதெல்லாம் உடச்சிருக்கு, தேங்காயில் உடச்சிது, நீம்பு நெமெண்ணு எல்லாம் உடச்சிருக்கு, அது மொட்டையாக இங்கே அடிக்கிறது இல்லை. அவங்களுக்கு போயிடுச்சுன்னு எப்படி தெரியும்? அவருக்கு அந்த உடம்புல சரியாயிரும். அவருக்கு தெரியுது இல்லையா, நம்ம இந்த வேலை செஞ்சுக்கிறாங்க, நம்ம நல்லா இருக்குமா இல்லைன்னு அவருக்கே தெரியும். அது இந்த கோழி கொண்டு போயிருந்தாங்களே, கோழி கொண்டு வர்றது எனக்கு அம்மாளுக்கு அரைக்க பலி கொடுக்க, நம்மளுக்கு நல்லா ஆயிட்டாக்கா நம்மளுக்கு பலி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அது பலி கொடுக்கறது கோழி எடுத்துட்டு வந்துட்டு அம்மாளுக்கு இந்த மாதிரி இளையத்தறிட்டு 3 இந்த அம்மாக்கு அங்கே முனேஸ்வரனுக்கு எல்லாம் இறக்கிட்டு அப்புறமா கட் பண்ணிட்டு போட்டு போடுவோம். சரி இதான் இந்த இடத்துல பரிகாரம். அம்மாவுக்கு பின்னாடியே பண்றீங்க பாருங்க. காட்டேரி அம்மாவோட பெரிய சிலை, 25 அடி சிலை, அதுக்கு பின்னாடியே வந்து ஐயா பேரு வெங்கடேஷப்பா. எத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 10 வருஷம் இருக்கு. 10 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சக்தி வாய்ந்த அம்மன். அவர் நம்பணும், நம்பனாக்கா வேலை, நம்பலனாக்கா வேலை. ரொம்ப மனுஷன் போறதே நம்பணும். அம்மா உங்ககிட்ட இடத்துல வந்திருக்கேன், எங்க வேலை ஆகணும், நாங்கள் நல்லா ஆகணுன்ட்டு அம்மாவை கேட்டாக்கா அம்மா பண்ணி கொடுக்குது. இது காதில் ஃபோனை வச்சுக்கணும், சுற்றி எடுக்கிற நம்ம ஃபோனை வச்சுக்கணும், ஃபோனில் பேசிக்கிட்டு 9 வாரம் நான் தேங்காய் கட்டுறேன், எங்கள் வேலை ஆகலைன்னுட்டு அம்மாவை பேர் கெட்டு பேர் வந்தாக்கா அதெல்லாம் யாருக்கா பண்ண மாட்டாங்க. நம்ம மனசு பூரா மனசில் வச்சுக்கணும், மரம் சுற்றிட்டு காய் கட்டணும். மனதேவர் ಸ್ವಾಮಿ ಮಠಾಣ ಕಟ್ಟು, ರಕ್ತಕಾಳಿ ಕಟ್ಟು, ನರಗಿಟ್ಟು ಕಟ್ಟು, ಜಗದಿಟ್ಟು ಕಟ್ಟು, ಓಮಚಾರ தாண்டி போகிறாங்க. தாண்டி போனோடனே உடச்சிட்றாங்க. அவ்வளோதான். பாருங்கள், இது பண்ணிட்டா வந்து பிரச்சனை வந்து பாதியாக குறைஞ்சிருமா அப்படின்னு ஐயா சொல்கிறாரு. இது எல்லாமே வந்து காட்டேரி அம்மாவை 100% நம்பினா மட்டும் நடக்குமா. பாருங்கள், இந்த சக்கரத்தில் முட்டையை வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தேன், நான் ஒரு லேடியை பண்ணாங்க, அவங்க வீடியோ எடுக்கக்கூடாதுனால எடுக்க முடியலை. மக்களை, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு திருஷ்டி இருந்தால் எலுமிச்சம்பழத்தில் வரிசையாக நின்று பாருங்கள், கழிக்கிறாங்க. அதை மக்களை கடைசியாக வந்து பாருங்கள், பின்னாடி அந்த சுத்துற இடம் இருக்குது பாருங்கள், ஆலமரம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அம்மன் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி இந்த பூட்டு இருக்கும் பாருங்கள். இந்த பூட்டு எதுக்குன்னா, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து பூட்டு போடுறாங்க. பூட்டு போட்டு அந்த சாவியை வந்து அம்மா சிலைக்கு முன்னாடி வீசிட்டு போயிடுறாங்க. என்னென்ன பிரச்சனைன்னு காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்க, இவர் வந்து தொலைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இவருக்கு வந்து பூட்டு போட்டு பாருங்க, இவரோட போட்டோவை ஊக்க வச்சு மாட்டிட்டு போயிருக்காங்க. இங்கே பாருங்க, இவர் வந்து முடியாமல் இருக்காரு. ஒரு பாட்டில் இருக்கு பாருங்க, பாட்டிலோடையே முடியாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு பூட்டு போட்டு போயிருக்காங்க. இது சரியாயிரும் போல இருக்கு. பாருங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட நேர்த்திக்கடன்
கடன். இந்த ஃபோட்டோலாம் இருக்குது பாருங்களேன், ஃபோட்டோவோடயே மாற்றிட்டு போயிடுறாங்க. இதை பாருங்கள் மக்களே, ஆயிஷா லவ் நவீன்குமார்னு இருக்குது பாருங்கள். லவ் ஒன்று சேரணும்னா கூட இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்கே பாருங்கள், இவங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடியா கூட்டு போட்டு ஊக்கமாட்டிட்டு போயிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நேர்த்தி கடன் இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், இந்த வலையெல்லாம் மாட்டியிருக்காங்க பாருங்கள். என்ன நேர்த்தி கடன் இருந்தாலும் சரி அவங்களோட வந்து எழுதி கூட வச்சுட்டு போயிடுறாங்க பாருங்களேன். இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்களோட நேர்த்தி கடனை வேண்டிக்கிட்டு பூட்டு போட்டிருக்காங்க. எவ்வளோ பூட்டு பார்த்தீங்களா? இன்னைக்கு அமாவாசை இருக்கும். இந்த நம்ம சைடு ಕನ್ನಡಕಾರங்களுக்கு இந்த ಕಾಟೇರಮ್ಮ ದೇವ್ರು ಅಂದ್ರೆ ತುಂಬಾ ಪವರ್ಫುಲ್. ಕಾಟೇರಮ್ಮ கோயிலன்னா அண்ட் காட்டேரம்மா அந்த தேவியன்னா ரொம்ப பாசம், ரொம்ப ஒரு மாதிரி அட்டாச்மெண்ட் கன்னட மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரீசென்ட்லி தர்ஷன் சார் காட்டேரா மூவி கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த காட்டேரா டைட்டல்லும் அந்த காட்டேரா மூவி அண்ட் இந்த காட்டேரம்மாக்கு ஒரு ರೀತಿ கனெக்ஷன் ரிலேஷன். ஸோ அந்த மூவில கூட இந்த காட்டேரம்மா காமிச்சிருக்காங்க. பவர்ஃபுல் எனர்ஜி இந்த ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಇದೆ. கண்டிப்பா. எஸ், தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்க நேம்? பாஸ்கர் தோட்டಗೆರೆ. உங்க சேனல் பேர்? டிவி 12 சீஃப் ரிப்போர்ட்டர் பாஸ்கர் தோட்டಗೆರೆ. தேங்க்யூ. பிரதர் உங்க பேர்? அர்ஜுன் யாதவ்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அம்மா சக்திபீட்ட காட்டேரம்மா டெம்பிள்லேருந்து பேசுகிறோம். இங்கே வந்து என்ன விசேஷம்னா, ஒரு ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்துக்கு 350 வருஷம் வித்தியாசம் இருக்குது. அந்த ஆலமரத்தில் தான் அம்மாவோட அம்மா இருக்கிறது. அந்த அம்மாவுக்கு வந்து நீங்கள் பூர்ணப்பலை கட்டணும். எப்படின்னா ஒரு தேங்காய் கொடுப்போம், இங்கே தேங்காய் கொடுப்போம். அந்த தேங்காய் வந்து பிரத்திங்கிற யாகத்துக்கு வச்சு நாங்கள் தருவோம். அந்த தேங்காவை வந்து நீங்கள் வாங்கினு அங்கே மந்திரச்சிட்டி கவுண்டர் இருக்கும், அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பிரச்சனை கட்டுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த உங்கள் ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி மந்திரம் தருவாங்க. அந்த மந்திரம் படிச்சுக்கின்னு காய் கட்ட வேண்டியது இருக்கும். அந்த மந்திரக்கு ஏற்ற மாதிரி பிரதட்சணை இருக்கும், சுத்தங்க இருக்கும். அந்த சுத்த நீங்கள் எவ்வளோ பக்தினால அம்மாவுக்கு வந்து பாத சேவை பண்ணி கட்டுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்கள் வேலை நடக்கும். 9 வாரம் வந்து 9 காய் கட்டணும், ஒரு வாரத்துக்கு ஒரு காய் கட்டணும். செவ்வாய், திங்கள், ஞாயிறு இந்த 3 நாள் தான் கோயில் ஓப்பன் இருக்கும். அந்த 3 நாளில் ஒரு நாள் நீங்கள் உங்களுக்கு என்னைக்கு ஃப்ரீயாக இருக்குமோ அன்றைக்கி வந்து நீங்கள் காய் கட்டலாம். வாரத்தில் 3 நாள் தான் ஓப்பன் இருக்கும். அந்த 3 நாள் தான் விசேஷ பூஜை நடக்கும். சரி. அமாவாசை பௌர்ணமி நாளில் இருக்கும். அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து ஓமம் நடக்கும். பௌர்ணமிக்கு வந்து குபேரலட்சுமி ஓமம் நடக்கும். அந்த ஓமக்கு நீங்கள் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்கான பணம் கொடுத்துருக்காங்க, கடன் கொடுத்துருப்பீங்க. அந்த கடன் எத்தனை நாள் ஆனாலும் உங்களுக்கு வராது. அப்புறம் வந்து நீங்கள் எதாவது பிஸ்னஸ் கை போடுறீங்க, அந்த பிஸ்னஸ் ரொம்ப லாஸ் ஆகிடும். அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அந்த குபேரலட்சுமி யாகத்துக்கு உட்காந்திங்கன்னா நீங்கள் எந்த காரியம் நீங்கள் தொட்டாலும் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். அப்புறம் வந்து இப்போ அமாவாசை நடக்கும். அமாவாசைக்கு பிரத்யங்கர யாகம் நடக்கும். அந்த யாகத்துக்கு நீங்கள் உட்காந்திங்கன்னா சாயந்தரம் 5 மணிலேருந்து நைட் 10 மணி வரலும் நடக்கும். அந்த யாகத்துக்கு நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏவல், பில்லி, சூன்யம், இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சத்ருபாதை இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் தீந்துடும். 5 அமாவாசை 5 பௌர்ணமி உட்காந்திங்கன்னா போதும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுண்ணா, எல்லாமே தீந்துடும். அம்மாவோட வாக்குதானம் அம்மா வாக்கு கொடுக்கும் அம்மா உங்களுக்கு. சரி. அது வந்து இன்னைக்கு அமாவாசைக்கு நைட்டு 10 மணிலேருந்து நைட் 12 மணி வரல இருக்கும். பௌர்ணமிக்கு காலைல 11 மணிலேருந்து 1 மணி வரல இருக்கும். அம்மா வந்து எடுத்துப்பாங்க, நாங்கள் எடுக்க மாட்டோம். வர பக்தாதிங்க எடுத்துப்பாங்க. எடுத்துக்கின்னு நாங்கள் எங்களோட அப்பா இருக்காங்கல்ல குருஜி வந்து கேட்பாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அந்த பிரச்சனையை அம்மா கிட்ட கேட்பாங்க. இந்த அம்மா இந்த பையன் ஒரு பிரச்சனை கிட்ட மாட்டிருக்கிறான், அந்த பையனோட பிரச்சனை தீந்துடும்னா ரைட் சைடு சுற்றும். அந்த பையனோட பிரச்சனை இன்னும் நிறையா ஆகும்னா லெஃப்ட் சைடு கொடுக்குமான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அம்மா வந்து எந்த சைடு வாக்குதானம் கொடுக்குமோ அந்த வாக்குதானம் இதாகும். அது ஒரு விசேஷத்தானம் இருக்கும் அம்மாவோட வாக்குதானம். அப்புறம் வந்து இங்கே வந்து கோயில் கட்டினு இருக்கிறோம். 252 அடி பிரத்திங்கரோட சிலை இங்கே தான் கட்டினு இருக்கிறோம். இங்கே ஃபவுண்டேஷன் எல்லாம் நடந்துச்சு, பேஸ்மெண்ட் எல்லாம் வந்துருக்குது. 252 அடி ஆல் ஓவர் வேர்ல்டில் எங்கேயுமே இல்லை அந்த கோயில். அந்த மாதிரி ஒரு கோயில் கட்டினு இருக்கிறோம். அது வந்து 252 அடி கோயில், பிரத்திங்கரோட சிலை. அந்த சிலைக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரூபாய், இந்த தேங்காய் வாங்கிக்கிறீங்களே அதோட காசு இருக்கட்டும். இப்போது நீங்கள் கோயிலில் என்னென்ன செலவு பண்ணுறீங்களோ அதில் செலவில் இருக்கிற காசெல்லாம் எல்லாமே அம்மாவுக்கு தான் வரும்.
ரொம்ப மக்கள் வராங்களா? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா? ஆமாங்க சார், வருவாங்க. வரவங்களுக்கெல்லாம் வேலை நடந்துருக்குது. ஏன்னா அம்மா நம்பி காய் கட்டினீங்கன்னா, நம்பி காய் இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா நம்பி போகணும். நம்பி போனால் கண்டிப்பாக வேலை நடக்கும். நீங்கள் நீ அரை நம்பிக்கையோட போனேன்னா அந்த வேலை நடக்காது. நல்ல காரியம் பண்ணுறீங்கன்னா அந்த காரியம் நடக்கணும். நீங்கள் நம்பிக்கையோட கட்டணும் காய். அம்மா இருக்கிறது மரத்தில். நீங்கள் அம்மாவுக்கு வந்து எவ்வளோ பக்தின்னு இருந்தால் பாதை சேவை பண்ணி காய் கட்டுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வேலை நடந்துடும். ஒருத்தருக்கு மூணு வாரத்தில் வேலை வேலை நடந்துடும். ஒருத்தருக்கு 9 வாரம் முடிஞ்ச அப்புறம் வேலை நடக்கும். அவங்களோட நம்பிக்கை மேலே டிபெண்டாக இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் 9 வாரம் வரணும். 9 வாரம் கட்டணும். ஏன்னா 9 வாரம் கட்டணும் அதுக்கும் சொல்கிற பாருங்க. அங்கே 9 நவதுர்கை இங்கே இருக்காங்க. ஒரு துர்கைக்கு ஒரு வாட்டி காய் கொடுக்கணும். ஒரு துர்கைக்கு ஒரு வாட்டி காய் வந்து அம்மாவுக்கு வந்து பூஜை பண்ணி கட்டுறீங்க. அந்த 9 துர்கைக்கு 9 வாரம் வந்து காய் கட்டிங்கன்னா அந்த 9 துர்கத்தில் 9 நவதுர்கைங்களை ஏதோ ஒரு சாமி உங்களுக்கு காட்டி கொடுக்கும் உங்கள் வேலை. இன்னைக்கு 2 லட்சம் பேர் கிட்ட வருவாங்களா? அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு வந்து வருவாங்க சார். 2 லட்சம் பேர்த்துக்கிட்ட வருவாங்க. 2 லட்சம் பேர்கிட்ட வருவாங்க. இந்த நார்மல் டேஸில் வந்து ஒரு 50,000-60,000 பேர்கிட்ட வருவாங்க. வந்து அம்மாவை பார்த்துக்கின்னு தரிசனம் பண்ணிக்கின்னு காய் கட்டி போவாங்க. சரி. அன்னதானம் ஃபுல் டே நடக்கும். ஃபுல் டேன்னா அமாவாசைக்கு வந்து நைட்டு 12 மணி வரலையே ஓப்பன் இருக்கும். இப்போ காத்தால 5 மணிக்கு ஓப்பன் ஆகிருக்கும். காத்தால 5 மணிலேருந்து 12 மணி வரலையே அமாவாசைக்கு ஓப்பன் ஆகிருக்கும். நார்மல் டேஸில் வந்து இந்த வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு வந்து காத்தால 5 மணிலேருந்து சாயந்தரம் 7:30-8 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும், க்ளோஸ் ஆகிடும். சரி. அந்த மாடுகள்லாம் கட்டியிருக்கல, அதெல்லாம் தானமா? இது அதெல்லாம் பக்தானிங்க இங்கே வேண்டிக்கிட்டு கொடுக்குறது. இந்த மாடுங்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு மாடு வாங்கினு வரல. பக்தானிங்க வரவங்க எல்லாம் அம்மா கிட்ட வேண்டுதல் நடந்திருக்கும். அவங்க வேண்டுதல் நடந்த உடனே எதனா அவங்க கையில் தானம் பண்ணேன்னு சொல்லிட்டு தானம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அம்மாவோட சிலை கட்டினிருக்கால, சில பேருக்கு தெரியாது. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேருக்கு தெரியாது இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இவங்க வந்து கோயில் வச்சுக்கின்னு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது நாங்கள் என்னதுக்கு இது மாதிரி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது. அவங்களுக்கு தெரியணும்னு சொல்ல தான் நான் இன்றைக்கி இங்கே வீடியோ பண்ணின்னு இருக்கிறேன். எல்லாருக்குமே தெரியணும் நான் இங்கே என்னதுக்கு இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கிறேன்னு சொல்லிட்டு. நம்ம இந்தியாவிலே நம்பர் 1 பிளேஸ் ஆகும். இது நம்பர் 1க்கு வந்துடும். ஆல் ஓவர் இந்தியாவுக்கே நம்பர் 1 வரும். 282 அடி என்ன எங்கே இருக்கும் சிலை? பிரத்திங்கரோட சிலை ஆல் ஓவர் வேர்ல்ட்ல பிரத்திங்கரோட சிலை 282 அடி எங்குமே கிடையாது. பெண்ணு தேவியோட சிலை இப்போ 282 அடி எங்குமே கிடையாது. ஆல் ஓவர் வேர்ல்டில் இங்கே தான் கட்டுன்னு இருக்கிறோம். இப்போ ஃபவுண்டேஷன் எல்லாம் நடந்துருக்குது. இன்னொரு 3 வருஷம் இனாக்ரேஷன் பண்ணிவிடுவோம். சூப்பர். காட்டேரி அம்மன் கோவிலில் காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரை விசேஷ டைங்களில் அன்னதானம் நடக்குது பாருங்கள். இன்னைக்கு பாருங்கள் மக்கள், இந்த போர்டில் தெரியுதா? இதான் வந்து மகா பிரத்யங்கா தேவியோட முழு சிற்பம் பாருங்கள். இந்த சிற்பத்தை தான் இங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் 252 அடி அப்படின்னு. இந்த சிற்பத்தை தான் 252 அடியில் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்களேன் மக்களே, அவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை, உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி பாருங்களேன் மருந்து கவரெல்லாம் வந்து ஊக்கு வச்சு குத்திட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த இடத்துல குத்தி வச்சுட்டு போகிறாங்க பாருங்களேன். இந்த வலையெல்லாம் குழந்தை இல்லாட்டி வளைவெல்லாம் போட்டு போவாங்க போல பாருங்களேன். செம்பரி ஆடெலாம் கொடுக்குறாங்க. நேர்த்திக்கடனா காட்டேரி அம்மாவுக்கு வேண்டிக்கிட்டு மக்கள் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி செம்மறி ஆடு, இந்த மாதிரி கண்ணுக்குட்டி எல்லாமே கொடுக்குறாங்க. இங்கே உள்ள மாடுகள்லாம் அதாவது இங்கே உள்ள நேச்சுரல் ப்ரீடாக இருக்கும் போல், அதாவது இந்த உள்ளூர் மாடுகளாக இருக்கும் போல இருக்குது. எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி காலை நான் தமிழ்நாட்டில் பார்த்ததில்லை பாருங்களேன். இதுக்கு பேர் ஹல்லிக்கார் மாடு அப்படின்னு பேர். கொம்பை பாருங்களேன், ஒட்டை வருதா, ரொம்ப ஒல்லியாக இருக்குது பாருங்களேன் மாடு. ஹல்லிக்கார் மாடு இதுக்கு பேர். அது மாதிரி இந்த மாடை பாருங்களேன், ரொம்ப குட்டையாக இருக்குது. ஒரு 2.5 அடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த மாடை பாருங்கள், இந்த மாடை பாருங்கள். இது வந்து புங்கனூர் மாடுன்னு போட்டிருக்காங்க. ரொம்ப குட்டையாக இருக்குது பாருங்களேன், புங்கனூர் மாடு. கண்ணெல்லாம் மொழி பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். புங்கனூர் மாடு இதுக்கு பேர். ரொம்ப குட்டையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது காலை. இது என்னன்னு தெரில, இதுவும் வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். இந்த காளையும் என்னோட இடுப்பு சைஸுக்கு தான் இருக்குது பாருங்கள் மாடு. இதுக்கு பேர் புங்கனூர் காளை பாருங்கள். புங்கனூர் மாடு
உங்களுக்கு நான் காமிக்கிற மாடுகளில் ஏதாவது ரகம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஹல்லிக்காரு பாருங்களேன், இதைத்தான் இங்கே காமிச்சேன் உட்காந்துருந்துச்சுல, எவ்வளோ குட்டையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒல்லியாக இருக்குது பாருங்கள், ஒல்லியாக இருக்குது. கொம்பை பாருங்களேன் எப்படி வளைஞ்சிருக்கு பாருங்கள். ஹல்லிக்கார். என்னம்மா, ஏம்மா, ஏன் இப்படி சோர்வாக இருக்க, ஏன் இப்படி சோர்வாக இருக்க? சாப்பிட்டியா? பாருங்க செம்பரி ஆடெல்லாம் விடுறாங்க பாருங்கள். இந்த ஹல்லிக்கார் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம் பாருங்கள். ரொம்ப ஒல்லியாக இருக்குது பாருங்களேன். பிறக்கும் போதே வந்து ஒரு பிறவி கோளாறு மாதிரி இது பாருங்களேன். அதோட திமிழில் 2 கால் இருக்குது பாருங்களேன். இதுதான் காட்டேரியம்மா. காட்டேரியம்மாவுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள் இயற்கையினோட ஒரு அதிசயம். முத்தங்குடு 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 முத்தங்குடு. இயற்கையின் படைப்பில் இப்படியும் இருக்குது பாருங்களேன். இதை வந்து நம்ம ஊனம்னு சொல்ல முடியாது. காலோ ஏதோ இல்லாமலோ இல்லை, எக்ஸ்ட்ரா 2 கால் இருக்குது பாருங்கள். திமிழில் 2 எக்ஸ்ட்ரா இருக்குது. ரொம்ப பாசக்காரன மாடாக இருக்குது. எனக்கு முத்தம்லாம் கொடுத்துச்சு. இந்தா சாப்பிடு. வேணாமா? ஆடு மாடு கோழி அதெல்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆசை. ஏற்கனவே வீடியோவில் கூட புலம்பிருப்பேன். ஆனால் வந்து நம்மளுக்கு அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் வக்கு இல்லாமல் இருக்குது. ஏதாவது அதிர்ஷ்டம் இருந்தால் இந்த ஜென்மத்திலேயே வந்து இந்த ஆடு மாடோட வாழ்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும். இந்த இடத்துலையும் காயின் ஒட்ட வைக்கிறாங்க. காயின் ஒட்டிக்கிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, விழுந்துருச்சுன்னா பிரச்சனைன்னு சொல்லிட்டு பரிகாரங்கள்லாம் பண்ணுறாங்க. காட்டேரியம்மா பாருங்கள், காட்டேரியம்மா வேண்டிக்கிட்டாச்சு. எல்லாத்தையும் காப்பாற்ற போகிறாங்க. எல்லாத்துக்கும் வந்து இருக்கிற பிரச்சனைலாம் சரியாக போகுது. என்னோட வீடியோவோட நீங்களும் சேர்த்து கும்பிட்டுக்கோங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் காட்டேரியம்மாவை வணங்கிக்கோங்க. காட்டேரியம்மா நம்மளுக்கு எல்லாத்தையுமே என்ன பிரச்சனை இருக்கோ, உடல் பிரச்சனை இருந்தாலும் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் வந்து நம்ம காட்டேரியம்மா சரி பண்ண போகிறாங்க. வேண்டிக்கிட்டாச்சு. அவங்கள பாருங்களேன், அந்த அந்த ஒரு ஆங்கார கோலத்தில் மொத்தம் வந்து 18 கைகள் இருக்குது. இங்கிட்டு 9 இங்கிட்டு 9. எல்லா கைகள்லையுமே ஆயுதத்தை வச்சுருக்காங்க. வில்லு வேலு வாள் அப்படின்னு, அருவா நாகம் அப்படின்னு ஏகப்பட்ட ஆயுதங்களோடு இருக்காங்க. நாக்கை துருத்திக்கிட்டு ஆங்கார கோலத்தில் நிற்கிறாங்க பாருங்கள். அதுவும் சிங்கத்தோட மேலே நிற்கிறாங்க. சிங்கத்தோட மேலே அமர்ந்த மாதிரி இருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. மண்டையோட வந்து அப்படியே மாலை மாதிரி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல போட்டிருக்க கன்னடா வார்த்தை எங்களுக்கு புரியலை. இங்கே பாருங்கள், டிரான்ஸ்லேட் போட்டிருக்கேன் பாருங்கள். என்ன போட்டிருக்காங்க? அம்மா சக்தி பீடம் ஸ்ரீ காளிகா தேவி அப்படி. மணி வந்து 6:30 ஆயிடுச்சு. இப்பயும் பாருங்கள் கூட்டம் குறையில. எவ்வளோ பேர் இந்த 2 ஆலமரத்தையும் சுற்றிட்டு வராங்கன்னு பாருங்கள். சுற்றுற எல்லாருமே வந்து ஒரு பேப்பரும் பேனாக வச்சுருக்காங்க. ஏன்னா 108 தடவை 117 தடவைலாம் சுற்றுறாங்கல்ல, எத்தனை தடவை சுற்றுறோம்னு எழுதிக்கிட்டே சுற்றுறாங்க. நான் இப்போ தான் நோட் பண்ணேன் அதை. இங்கே பாருங்கள் எங்கே ஏறி கட்டுறாங்கன்னு பாருங்கள். மேலே கட்டிக்கிட்டு இருக்காங்க. காட்டேரியம்மா வந்து மக்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணுறாங்கிறதுக்கு ஒரு சான்று தான் அதெல்லாம். பாருங்கள் எவ்வளோ இருக்குது, மரமே தெரில பாருங்கள். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நைட்டு 10 மணிக்கு மேலே மகாயாகம் நடத்துவாங்க. அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிடுவாங்க. மகாயாகம் முடிஞ்சதும் காட்டேரியம்மாவோட வாக்குதானம் நடக்கும். கோவிலுக்கு வர்ற பக்தர்களையே காட்டேரியம்மாவை பல்லக்கில் தூக்க வச்சு மக்களோட பிரச்சனைகளை சொல்லுவாங்க. பிரச்சனை சரியாகும்னா பக்தர்கள் தூக்கியிருக்க பல்லக்கு ரைட் சைடு சுற்றும், சரியாகாதுன்னா பல்லக்கு லெஃப்ட் சைடு சுற்றும். இது காட்டேரியம்மாவே சொல்கிற வாக்கா நினைக்கிறாங்க மக்கள். ಏನ್ ಹೆಸರು ನಿಮ್ಮ ಹೆಸರು? ತಿರುಮಲೇಶು ಗಣೇಶ್. ಅಮ್ಮ ತಿರುಮಲೇಶು ಗಣೇಶನವರು ಪಾರ್ಟ್ನರ್ಶಿಪ್ ಆಗಿ ಬಿಸ್ನೆಸ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ಮುಂದುವರಿತಾವ್ರೆ. ಮುಂದೆ ಅನುಕೂಲ ಆಗುತ್ತಾ? ಪರಿಹಾರ ಸಿಗತ್ತಾ? ಒಳ್ಳೆ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಬರ್ತಾರ? ಬರ್ಕೊಡು ಇಲ್ಲ ಹಿಡ್ಕೊಳಮ್ಮ.
ಟೋಕನ್ ಕೊಟ್ಟವ್ರೆ ಏನಮ್ಮ ಹೆಸರು? ರಂಗಮಣಿ ಅಂತ. ರಂಗಮಣಿ ಅಂತ. ಅಮ್ಮ ರಂಗಮಣಿ ಅನ್ನೋರ್ದು ಮನೆಯಲ್ಲೇ ಸಮಸ್ಯೆಗಳು ಪರಿಹಾರ ಆಗುತ್ತಾ? ಬದುಕೊಡು, ನಿನ್ ನಂಬಿ ಬಂದವ್ರೆ. ಇಲ್ಲ ಮುಂದೆ ಏನಾರ ಸಮಸ್ಯೆ ಆಗುತ್ತಾ? ಎಡ್ಕೊಡ್ತಾಯೇ. இந்த வாக்குதானம் முடிய நைட்டு 12 மணிக்கு மேலே ஆயிரும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்.